புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீடு இழுபறியில் உள்ள நிலையில் புதுவை திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இந்த சந்திப்பு குறித்து மேலும் சொல்லுங்க. புதுவை சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நாளை தினம் இறுதி நாள். ஆனால் இதுவரையும் திமுக தலைமை தாங்கக்கூடிய கூட்டணிக்கு தொகுதி உடன்பாடு என்பது எட்டப்படாத சூழல் இருக்கிறது. தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியுடன் திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு, புதுவையினுடைய பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். இந்த சூழல்ல தொகுதி உடன்பாடு என்பது எட்டப்படாமல் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக புதுவையில காங்கிரஸ் இந்த முறையும் அதிக தொகுதி வேண்டும் என்று கூறுவதாகவும், அதே நேரத்தில் கடந்த முறை 14 இடங்கள்ல போட்டியிட்டு 2 இடங்கள்ல மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 13 இடங்கள்ல திமுக போட்டியிட்டு 6 இடங்கள்ல வெற்றி பெற்றது. இது போன்ற ஒரு சூழல்ல தொடர்ந்து கூட்டணிக்குள் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் புதுவையில கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை கொடுக்கப்பட்டதை விட சற்று குறைவான தொகுதியில் பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் அவர் ஒரு பலத்துக்கு ஏற்ற அளவிலான தகுதியான இடங்கள் பரஸ்பரம் பிரித்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருந்தபோதும் காங்கிரஸ் கட்சியினர் தங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும், குறிப்பாக 18 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி தொடரலாமா அல்லது தனித்து போட்டியிடலாமா என்பது குறித்தான முடிவு குறித்து முதலமைச்சரை சந்தித்து தற்பொழுது புதுவையினுடைய திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன், அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டவர்கள் ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நேற்று இரவு 11 மணி வரையிலும் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழு, அதாவது புதுவையினுடைய தேர்தல் பொறுப்பாளர் திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டவர்கள் 11 மணி வரையிலும் நேற்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் கட்சியினர் வருவார்கள் என்று காத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் வராத சூழல்ல தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒரு சுமூக நிலை எட்டப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத அளவிலேயே அவருடைய பேச்சுவார்த்தை தொடர்வதன் காரணமாக அவர்கள் கேட்கக்கூடிய அந்த தொகுதிகள் எண்ணிக்கை மற்றும் திமுகவுடைய தற்போதைய கள நிலவரம் உள்ளிட்டவைகள் குறித்தான ஒரு விவரங்களை முதலமைச்சரிடம் எடுத்து கூறுவதற்காக தற்போது வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகாக, முதலமைச்சருடைய ஆலோசனைக்கு பிறகாக அவர்கள் கூட்டணியில் தொடர்கிறார்களா அல்லது புதுவையில தனித்து போட்டியிடுகிறார்கள் என்ற விவரங்கள் வெளியாகும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பப்படக்கூடியவர்களுக்கு தொகுதி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் தற்பொழுது தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு தொகுதியிலும் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த போன்ற அடிப்படையிலான காரணங்களை முன்வைத்தும் காங்கிரசார் ஏற்கனவே திமுக திட்டமிட்டு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது, அதன் அடிப்படையிலேயே பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த சூழலில் தான் தற்பொழுது இந்த ஆலோசனை என்பது முதலமைச்சருடன் நடத்தப்பட்டு வருகிறது. திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவு மற்றும் அவர் சொல்லக்கூடிய ஆலோசனையை ஏற்று புதுவை பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் அதுக்கேற்றபடி கூட்டணி தொடர்கிறோமா இல்லையா என்ற அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.